11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 10 தேய்மான கணக்கியல். சரிங்களா? ஃபஸ்ட்டு தேய்மானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிஷின் இருக்குது வாங்குகிறோம், ஒரு இயந்திரம் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய பயனளிப்பு காலம் எவ்வளவு, அதனால் அந்த மிஷினுடைய சொத்தினுடைய பயனளிப்பு காலத்தால் எவ்வளோ தேய்மானம் ஏற்பட்டிருக்கு அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம தேய்மானம் அப்படிங்கிறோம். இப்போ பாருங்கள், இவங்க மாணவர் செயல்பாடு கொடுத்துருக்காங்க. நிகில் என்பவர் 4 லட்சத்துக்கு மகிழுந்து ஒன்றினை வாங்கினார். 4 வருடங்களுக்கு பிறகு அதனை 4 லட்சத்திற்கு மேல் விற்பதற்கு விரும்புகிறார். இது சாத்தியமா? ஏன் இது சாத்தியம் அல்லது சாத்தியமில்லை என நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு வண்டி வாங்குகிறோம், அதை 4 லட்சத்துக்கு வாங்கி ஒரு 4 ஆண்டு கழித்து 4 லட்சத்துக்கே விற்க முடியும் அப்படின்னா விற்க முடியுமா? கண்டிப்பாக விற்க முடியாது. ஏன்னா அந்த மகிழ்வுந்து என்ன ஆயிருக்கும்? தேய்மானம் ஆயிருக்கும். அதுக்கு கண்டிப்பாக அந்த சொத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும். இதுதான் தேய்மானம். சரிங்களா? ஒரு நிலைச்சொத்தின் அடக்க விலையை அதனுடைய பயனளிப்பு காலத்திற்கு ஒதுக்கீடு செய்யும் செயல்முறை தேய்மானமாகும். எத்தனை காலம் அது பயனளிச்சிருக்கு, அதனால எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஃபைசர் மற்றும் பெக்லரின் கூற்றின்படி தேய்மானம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எக்காரணத்தினாலும் ஏற்படும் ஒரு சொத்தின் பயனளிப்பு கால இழப்பை குறிக்கும் ஒரு அளவாகும். இதை தான் நம்ம தேய்மானம்னு சொல்கிறோம். அடுத்தது, தேய்மானம் ஏற்படக்கூடிய சொத்துக்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கட்டிடம், இயந்திரம், வாகனங்கள், அறைகலன், கணினி மற்றும் உபகரணங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக தேய்மானம் ஆகக்கூடிய சொத்துக்கள். சரிங்களா? தேய்மானம் நீக்க வேண்டிய